ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். கடந்த சில வருடங்களாகவே வல்லுநர்கள் மத்தியில் செமிகண்டக்டர்ஸை த நியூ ஆயில், அதாவது புதிய எண்ணெய் வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியுமா? சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி இந்த உலகத்தை ரன் பண்ணது ஆயில் தான். அதாவது அந்த டைமில் எந்த நாடோட எண்ணெய் வளம் பெட்டராக இருக்குதோ அந்த நாடு தான் உலக பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போது உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த புதிய மாற்றத்துக்கான முக்கியமான வளம் தான் செமிகண்டக்டர்ஸ், அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸ். நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா, ஏன் இந்த ஒரு சின்ன சிப்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது? நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி, ஸ்மார்ட் வாட்ச், கார், ஏன் வாஷிங் மிஷின் கூட இந்த சிப்களை டிபெண்ட் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன சிப் அது இல்லைனா கூட பல கோடி ரூபா மதிப்புள்ள கார் ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த சிப்களை சில பேர் மனுஷ மூளையோட கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி மனுஷ மூளை மனுஷனோட உடம்பு இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுதோ, அதே மாதிரி தான் செமிகண்டக்டர் சிப்ஸ் இந்த மாதிரி பல கோடி ரூபா மதிப்புள்ள கார்ஸ், அப்புறம் முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான மூளையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இதை ஏன் புதிய எண்ணெய், அதாவது நியூ ஆயில்னு சொல்கிறாங்க? ஒரு காலத்தில் எண்ணெய் இல்லாமல் தொழிற்சாலைகள் இயங்க முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது, நாடுகளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். இன்றைக்கி அதே நிலைமை செமிகண்டக்டர் சிப்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கு. ஒரு செமிகண்டக்டர் சிப் இல்லாமல் மொபைல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஈவன் இப்போது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஏஐ, ரோபோட்டிக்ஸ், 5G, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இது போன்ற எஃபிஷியண்ட்டான டெக்னாலஜி கூட செமிகண்டக்டர் டிபெண்ட் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோவிட் டைமில் நம்மளை எல்லாருமே இந்த நியூஸை ஒரு முறையாவது கேட்டிருப்போம். உலகம் முழுவதும் உள்ள சிப் உற்பத்தி பாதிக்கப்பட்டதுனால பல கார் கம்பெனிஸ் அவங்களோட உற்பத்தியை குறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. மக்கள் பணம் கொடுத்து காரை அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் கார் கம்பெனினால் அவங்களோட காரை மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரி பண்ண முடியலை. ஒரு சின்ன சிப்போட பற்றாக்குறைனால உலகத்தில் இருக்க பெரிய பெரிய தொழில்துறையே பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் இப்போ பல நாடுகள் செமிகண்டக்டர் சிப் உற்பத்தியை ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டியில் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. உலகத்தில் ரொம்பவும் அட்வான்ஸான செமிகண்டக்டர் சிப்ஸை சில கண்ட்ரிஸ் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களால உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அமெரிக்கா, சைனா, ஜப்பான், நார்த் கொரியா, தாய்வான், இது போன்ற பல நாடுகள் இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் இந்தியாவும் இதை ரியலைஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளேயோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் செமிகண்டக்டர் சிப்ஸ் இல்லாமல் சாத்தியமே இல்லைன்னு எல்லா நாடுகளும் வந்துட்டாங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா, 20ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தை ரன் பண்ணது ஆயில்னா, 21ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தை ரன் பண்ண போவது செமிகண்டக்டர்ஸ். அதனால தான் பல எக்கனாமிஸ்ட் மற்றும் பல பிஸ்னஸ் அனலிஸ்ட் செமிகண்டக்டர்ஸை த நியூ ஆயில்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்க செமிகண்டக்டர் சிப்ஸ் உலக அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் இதிலெல்லாம் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பேசப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.